இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என்னைக்குமே அப்பாவோட பொண்ணுதான். ஆனா அதுக்காக நான் கதரை விட்டுட்டு என்னைக்குமே வரமாட்டேன். நான் அவரு பொண்டாட்டி. அதை யாராலையுமே மாத்த முடியாது. சும்மா நாங்க இங்க வந்ததுல என்ன தப்பு இருக்கு? சிவா, என் பேச்ச மீறி போனவள எனக்கு பார்க்க கூட விருப்பம் இல்ல. ஏன்பா என்ன அடிக்கடி பாத்துட்டு இருந்தா உங்க கோபம் போயிடும்னு நினைக்கிறீங்களா? எங்க நீங்க எங்க ரெண்டு பேரையும் திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிருவோமோன்னு பயப்படுறீங்களா? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. ஒருத்தங்க மேல வைக்கிற பாசம் என்னைக்குமே என் கண்ணை மறைக்காது. அன்புங்கிற ஆயுதத்தால என்னை யாரும் சாய்க்கவும் முடியாது. எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உனக்கும் இவனுக்கும் என் வீட்டுல இடம் இல்லை. ஆனா இது வீடு இல்லப்பா, பொது இடம். இங்க யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம். அப்படி வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒருவேளை நாங்க இங்க இருந்தா உங்க கோவத்தெல்லாம் மறந்து எங்களை ஏத்துக்குவீங்களோன்னு உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்கப்பா, நாங்க போயிடுறோம். அப்படி எந்த பயமும் எனக்கு இல்லை. உன்னை இந்த கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு என்னால சொல்லவும் முடியாது. அது ஓ இஷ்டம். நான் யாரையும் தடுக்க போறதில்ல. ஆனா இங்க நீயும் அவனும் யாரோ ஒரு மூணாவது மனுஷங்க தான். என் குடும்பத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் இல்லை. மச்சான், அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒண்ணுமே புரியலையே. தனாவும் கதிரும் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு மாமா. தனா, நீ புத்திசாலிதான். எப்படியோ பெரியப்பா வாயாலேயே உன்னை இங்க இருக்கலாம்னு சொல்ல வச்சுட்ட. என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? அவர்கிட்ட எப்படி பேசினா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கெட்டிக்காரி தாண்டி மணி.